திமுக மகளிர் அணி நடத்தும் மேற்கு மண்டல மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ மாநாட்டிற்கான கலை நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு குறித்த விவரங்கள் என்ன? ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து இருக்கக்கூடிய காரணம்பேட்டை பகுதியில் மேற்கு மண்டல மகளிர் அணியின் மாநாடானது நடைபெற்று வருகிறது. சற்று முன் கலை நிகழ்ச்சிகளுடன் பெண்கள் கலந்து கொள்ளும் வகையில் அரங்கின் திடலானது அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 80% மேலான இருக்கிறது. மேலும் தொடர்ந்து பெண்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு பார்க்கிங்குக்கு செல்ல முடியாமல் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ந்து நிலவி வருகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர்களும் இங்கு வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெண்கள் அனைவரும் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமே பெண்களால் நிரம்பி காணப்படுகிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்வுக்காக அதிக அளவிலான மகளிர் கூட்டம் அந்த பகுதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. பாலாஜி, இப்போ மேடைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? எவ்வளவு தலைவர்கள் இதில் பங்கேற்க கூடும்? மற்ற தரப்பு ஏற்பாடுகள் என்ன? அடிப்படையாக அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது அதிக அளவிலான பெண்கள், அதாவது 1.5 லட்சம் பெண்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுதே 1.5 லட்சம் பெண்களானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அனைவருக்கும் சிற்றுண்டி, அதாவது 10 விதமான உணவுப் பொருட்கள் அடங்கிய பையானது அவர்களது இருக்கையிலேயே வைக்கப்பட்டு அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்தந்த பகுதி திமுக வட்டக்கழகங்கள் மூலமாகவும் பெண்கள் அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில்கள் கூடுதலாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு பெண்கள் எந்த விதமான அசௌகரியங்களையும் சந்திக்காத வகையிலும் அவர்கள் பாதுகாப்பாக திரும்பிச் செல்லும் வகையிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அரங்கை சுற்றிலும் பிரம்மாண்டமான திரைகள் அமைக்கப்பட்டு அதில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் முழுமையாக நிகழ்ச்சியை காணும் வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாவட்டம், அதாவது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தனித்தனியே அமர்வதற்கான கேலரிகளும் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தனித்தனியான வண்ண அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டு அவர்கள் தனித்தனியே அந்தந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்ல போலீசார் தற்பொழுது அந்தந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பெண்கள் அனைவரும் அவரவர்களது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு தொடர்ந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளும் அறிவுறுத்தி அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு இரவு உணவும் இரவு உணவு தயாரிக்கிறது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவருக்கும் இந்த சாப்பாடானது கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி பாலாஜி, இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.